வரி தீவிரவாதம் நடுத்தர மக்களோட முதுகுல குத்திடுச்சு மத்திய அரசு அப்படின்னு இந்த பட்ஜெட்டை வச்சே பாஜக அரசை மத்திய அரசை டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா எதிர்கட்சிகள்? இந்தியாவுடைய எல்லா நாட்டுடைய முதுகெலும்பே பொருளாதாரம் தான். பொருளாதாரத்தை வச்சு டார்கெட் பண்ணாலும் என்ன தப்புன்னு நினைக்கிறீங்க நீங்க? இதெல்லாமே செஞ்சிருக்கோன்றாங்கல்ல. என்ன செஞ்சிருக்கிறாங்க? 4 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு திறன் அளிக்கப்படும்ன்றாங்க. 5 ஆண்டுகள்ல 1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, புதிய பணியாளர்களுக்கு மத்திய அரசு 1 மாத ஊதியம், 15 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள்லாம் கொடுக்கப்படும்ன்றாங்க. இதுல கொடுக்கப்படும். சரி, ஓகே. இளைஞர்களுக்கு ஆர்கியூமெண்ட் சேக் இதெல்லாம் விட்டுருவோம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கோ. ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்குக்கு எங்களுடைய கேள்வி 70 முறை பேப்பர் லீக் ஆகிருக்கே, அதை பற்றி நீங்கள் அட்ரஸ் பண்ணலன்னு கேட்குறோம். நீங்களும் அவர்கிட்டையும் கேட்டீங்க, அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா? இந்திய உலகின் தலை சிறந்த தலைவராக அவர் ஆகிட்டார், உலகின் தலை சிறந்த தலைவராக இவர் ஆகிட்டார். நேஷ்னல் ஹெரால்டு கேஸ் ராகுல் காந்தி மேலே இருக்குது, அதனால் நேஷ்னல் ஹெரால்டு கேஸை எப்படி எதிர்கொள்ள வேண்டுமோ அப்படி எதிர்கொள்வோம். மாறாக சிவராஜ் சிங் சௌஹான் சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய வியாப ஊழலில் 40 விட்னஸ் இறந்தாங்களே, அந்த மாதிரி ராகுல் காந்தி வழக்கில் யாரும் இறக்க மாட்டாங்க. அதை நான் பதிய வைத்துக் கொள்ள விரும்புகிறேன். இவர் எப்படி மோடியுடைய அமைச்சரவையில் இருந்த ஒரு அமைச்சரே சந்தேகத்திற்கு இடமான முறையில் இறந்து கிடந்தார் மோடி சம்பந்தப்பட்ட வழக்கில் என்று சுப்பிரமணிய சாமி சொல்கிறாரே, அப்படி யாரும் நேஷனல் ஹெரால்டு கேஸில் சந்தேகத்திற்கு இடமா செத்து போக மாட்டாங்க. ஏன் இஸ்ரத் ஜஹான் என்கவுண்டரும் போலி என்கவுண்டர்கள்லாம் ஏன் நடந்தது, நீதிபதி லோயா ஏன் இறந்தார், கர்கரே ஏன் இறந்தார் என்ற கேள்வி எல்லாம் நேஷனல் ஹெரால்டு கேஸில் வராது. தயவு செஞ்சு அதையே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா முறைகேடாக தொடுக்கப்பட்ட வழக்கை முறையாக எதிர்கொண்டு மீண்டு வரக்கூடிய ஆற்றலும் நேர்மையும் எங்களுக்கு இருக்கு. அதை பதிய வைத்துக்கொண்டு பட்ஜெட்டுக்கு வருவோம். ஏன்னா ரொம்ப இதாக சொல்லிட்டாரு, நேஷனல் ஹெரால்டு கேஸில் பயந்து போய் தான் பேசுறாருன்னா, யார் பயந்து போய் சாட்சியங்களை கொன்ற வரலாறும் அதிகாரிகளை கொன்ற வரலாறும் யாருக்கு இருக்குது என்பதை வரலாற்றை புரட்டுபவர்களுக்கு தெரியும். இப்போ இதை ஏன் டாக்ஸ் டெரரிசம்னு சொல்றோம்? ரொம்ப சிம்பிளா, மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் டாக்ஸ் அறிவிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ரோச் டு டாக்ஸ் அப்ரோச் பண்ற விதத்தை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ண விரும்புகிறோம் அப்படிங்கிறாங்க. அதனால தான் நாங்கள் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸில் 20% இருந்ததை 12.5% ஆக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு ரொம்ப இலகுவான கணக்கு என்ன அப்படின்னா, வித் இண்டெக்ஸேஷன் வித்தவுட் இண்டெக்ஸேஷன் இருக்குது. ஏன் இன்னைக்கு தலைவர் ராகுல் காந்தி இன்னைக்கு பாராளுமன்றத்தில் பேசும் பொழுது பெரும் முதலாளிகளை விட்டு மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸ், இவங்களை எல்லாரையுமே நீங்கள் அழிச்சு விட பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாதாரண உதாரணத்திற்கு 1 கோடிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி 2001 நீங்கள் வாங்கிட்டு 2024 இப்போ நீங்கள் விற்க போனீங்கன்னா, மரியாதைக்கு நிர்மலா சீதாராமன் எந்த டாக்ஸேஷனோட அப்ரோச்சை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்களோ அதைத்தான் நான் கேள்வியாக முன்வைக்க போகிறேன். டாக்ஸை பற்றி விவாதம் நடக்குது, டாக்ஸை பற்றி அவரும் பதில் சொல்லணும். தலைவர் ராகுல் காந்தி என்ன கேள்விகளை முன்வைத்தார், அதற்கு பதில் இல்லை. இப்போ ஒரு 1 கோடி ரூபாய்க்கு நீங்கள் 2001 ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா 2024 to 25 ஃபினான்ஷியல் இயரில் ஒரு 6% ஒரு வருஷம் ஏறி வந்துச்சுன்னு வைங்களேன், அந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு இப்போ 4.17 இருக்கும். 4 கோடி 17 லட்சமாக இருக்கும். அதை ஏற்கனவே இருந்த 20% வித் இண்டெக்ஸேஷன், ஏற்கனவே இருந்தது 20% வித் இண்டெக்ஸேஷனோட போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கட்ட வேண்டிய வரி வெறும் 10,80,000 வரும். இதை நான் ஓப்பன் சேலஞ்சாக அவர் வைக்கிறேன் பிஜேபி ஸ்போக்ஸ் பர்சனுக்கு. இதுவே இப்போ இவங்க சொல்லியிருக்கிறாங்கல்ல, மார்த்தட்டி கொள்றாங்கல்ல, 20% நாங்கள் 12.5% ஆக்கிட்டோம், அது வித்தவுட் இண்டெக்ஸேஷன். அப்படின்னா பேலன்ஸாக வரக்கூடிய 3,17,00,000க்கும் அப்படியே 12.5% போட்டால் 39,62,500 வரும். என்ன சார் அநியாயம் இது? 10 லட்ச ரூபா 10,80,000 இதுக்கு முன்னால் கட்டிக்கிட்டு இருந்தோம் 20%. இப்போ வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 39,62,500 கட்டணும். இது டாக்ஸ் டெரரிசம் இல்லையா? இதை ஏற்கக்கூடிய மனிதன் செத்து போக மாட்டானா? எப்படி ஒருத்தர் வியாபாரம் பண்ணுவான்? A1 A2 சொல்லிட்டாருன்னு கொதித்து போகிறாரு. ஆங்மே காலா ஹே அப்படின்னார் நரேந்திர மோடி. உள்ள கருப்பு இருக்குது, உனக்கு இப்ப என்ன பணம் வந்துருச்சா, அம்பானி அதானி வீட்ல இருந்து உனக்கு டெம்போல இருந்து பணம் வந்துருச்சான்னு அற்ப தேர்தல் ஆதாயத்திற்காக அதே அம்பானியும் அதானியும் எடுத்து பேசினாரா இல்லையா? இப்ப ராகுல் காந்தி பேசினா கசக்குது. நாடே மத்திய அமைச்சர்கள் அச்சத்துல இருக்காங்க, தொழிலதிபர்கள் அச்சத்துல இருக்காங்க, நடுத்தர மக்கள் அச்சத்துல இருக்காங்க, இளைஞர்கள் அச்சத்துல இருக்காங்க. நாடே ஒரு பேனிக்கா இருக்கு அப்படின்னு மத்திய அரசை பார்த்து பயப்படுதுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய உதாரணம் சொன்னார் பாத்தீங்களா பார்லிமெண்ட்ல? என்ன உதாரணம் சொன்னார்? நரேந்திர மோடியை தவிர வேறு யாராவது பிரதமர் கனவை கண்டுவிட்டால் அவர்களுக்கு வரக்கூடிய ட்ரபிளும் ஃபியரும், அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனையும் பயத்தையும் நான் சொல்லவா? உதாரணத்தையும் சொல்லிட்டார். இந்த ராஜ்நாத் சிங் இருக்கிறாரு தலைவர், ராஜ்நாத் சிங் பிரதமராக நினைத்தால் அவருக்கு என்ன பயம் வரும்? இங்க இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா ஃப்ரெண்ட்ஸ் மனசுல என்ன பயம் இருக்குன்னு கேட்டார். பதில் இருக்கா? அது கட்சி அவங்க உட்கட்சி விவகாரம் இல்ல, பயம் தானே அது. ஜனநாயகம் இல்லையா? ஜனநாயகத்தில் யாரும் பிரதமர் மோடியை பார்த்து பயம்னு சொல்லலையே. ராஜ்நாத் சிங் அதான் பாயிண்ட். அதுதான் பயம் சொல்லுவாங்களா பயந்துட்டோன்னு? அதுதான் பயம்.
பார்க்கும்போது தெரியலையா ஜனநாயகத்துக்கு அங்க அழகு இல்லையே, அதுதானே பயம். நீங்க பயம்னு கேட்டதுனால இன்னும் எத்தனை பயம். நான் போன தலைவர் ராகுல் காந்தி கடந்த பட்ஜெட் ஸ்பீச்லேயே சொன்னாரு என்ன பயம் அப்படின்னு. என்னைக்கு என்ன விலைவாசி ஏற்றி விடுவாங்கன்னு தெரியல, அதனால எங்களுடைய ஹவுஸ் ஹோல்ட எப்படிப்பட்ட ஹேவோக் அதை கிரியேட் பண்ணணும்னு தெரியல, நாங்க பயத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பயம். எங்க பேப்பர் லீக் ஆகும்னு தெரியல, நாங்க கஷ்டப்பட்டு நீட்ல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரோம், எவனோ ஒருத்தன் தகுதி இல்லாதவன் எங்களுடைய தகுதியை எல்லாம் பிடித்து கொண்டு செல்கிறான். வடநாட்டிலே எங்கேயோ பேப்பர் லீக் பண்ணி தகுதி இல்லாத பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களும் அவர்களுக்கு கூட்டணி ஆளக்கூடிய மாநிலங்களும் எவனோ ஒருத்தன் எங்களுக்கு சேர வேண்டிய பங்கை எல்லாம் எவனோ ஒருத்தன் அபகரித்து செல்கிறான் என்பது மாணவர்களுடைய பயம். தொழில் முனைவோர்களுக்கு ஒரு ஜிஎஸ்டினோட வரி விதிக்கிறாங்க, ஒரு விஷயத்தை நம்ம விற்க போறோம் வித்தவுட் இண்டெக்ஸேஷனோட நீங்க 12.5% இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க, நாங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் கட்ட போனா இனி எல்லாத்தையும் வித்து எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற வியாபாரிகளுடைய பயம். இதெல்லாம் பயம் இல்லையா? ஒவ்வொரு நாள் நீங்க பட்ஜெட்டை படிக்க வரும்போதும் தலைவர் ராகுல் காந்தியுடைய பேச்சை அவர் சொல்றாரு, சாரு இது சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது, அல்வா பட்ஜெட்னா எதற்காக சொன்னார்? நீங்க அல்வா கிண்டி கொடுக்குறீங்க, வெறும் 20 பேர் அங்க இருக்காங்க, அங்க எங்க பார்ட்டிசிபேஷன் கேட்டார். அதை ட்விட்டர்லயும் போட்டார். நான் எவ்வளவு பெரிய சென்சிட்டிவான கொஸ்டின் ரைஸ் பண்றேன் பார்லிமெண்ட்ல, இன்சென்சிட்டிவாக சிரித்தவர் யார்? அதற்கு முகத்தை மறைத்துக் கொண்டு சிரித்தவர் யார்? அவங்க தாங்க வெக்கப்படணும். இது வெக்கப்பட வேண்டிய விஷயம். ஒரு மத்திய அமைச்சரிடம் பார்த்து எங்க எஸ்சி எஸ்டி பார்ட்டிசிபேஷன் எங்க, வெறும் 2 பேர் மைனாரிட்டி இருந்தாங்க, அவங்க கூட அந்த ஸ்பாட்ல இல்ல, நீங்க அதை டிஸ்கஸ் பண்ணும்போது இல்ல, இதுக்குள்ள இன்க்ளூசிவ்னஸ் இல்ல, அனைவரும் உள்ளடக்கிய இன்க்ளூசிவ்னஸ் இல்லை என்று ஒரு தலைவர் கேள்வி கேட்கிறார். அப்ப இது வெறும் அல்வா கொடுக்கிற பட்ஜெட்னு அவர் வெறும் வாதத்தை முன்வைக்கவில்லை. ஏன் அதை போட்டோ எடுத்து காட்டினா சொல்றாருல, மரபுகளுக்கு எதிராக பேசினார். இதுவரை மரபுகளை மீறிய வழக்கம் என்றைக்கும் தலைவர் ராகுல் காந்திக்கு இல்லை, இன்றைக்கும் இல்லை. அதை எடுத்து காட்டி இந்த போட்டோல எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க, நாங்க அதை காட்ட மாட்டோம், பரவாயில்ல, ஆனா என் கடமைக்கு நான் காட்டுறேன். இதுல எங்க இருக்குது இன்க்ளூசிவ்னஸ்? இந்த போட்டோல எத்தனை பேர் எஸ்சி, எத்தனை பேர் எஸ்டி, எத்தனை பேர் மைனாரிட்டி என்ற கேள்வியை கேட்பதற்காக அதை காட்டினார். இதுல எது நீங்க இன்சென்சிட்டிவிட்டின்னு சொல்லுவீங்க? பதில் இருக்கிறதா? 70 பேப்பர்களுக்கு பதில் இருக்கிறதா? டாக்ஸ் டெரரிசம் பதில் இருக்கிறதா? சக்கர வியூகத்துக்கு பதில் இருக்கிறதா? அம்பானி அதானியுடைய மோனோபலைசேஷன் பத்தி உங்களுக்கு பதில் இருக்கிறதா? எந்த விஷயத்துக்கு உங்களிடத்தில் பதில் இருக்கிறது?